வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. திருமலையில் பிரம்மோற்சவம் ஆரம்பித்து இன்றைக்கி 2வது நாளுங்க. அக்டோபர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரம்மோற்சவம் நடக்குது. அதில் இன்றைக்கி 2ஆம் நாள். நேற்று கொடியேற்றம் ஆரம்பித்து நேற்று பெரிய சேஷ வாகனத்தில் பெருமாள் வீதி உலா வந்தார். அடுத்த நாளான இன்றைக்கி 2ஆம் நாள். இன்றைக்கி காலையில் சிறிய சேஷ வாகனத்தில் வீதி உலா வருவார். காளிங்க நர்த்தனம் செய்த கிருஷ்ணரோட வேடத்தில் இன்றைக்கி பெருமாள் சிறிய சேஷ வாகனத்தில் வீதி உலா வராரு. இது காலையில் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த வீதி உலா நடக்குங்க. இது டிவியில் SBC சேனலில் லைவாக நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்தது இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா, சாயந்தரம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகனத்தில் சரஸ்வதி தேவி வடிவத்தில் பெருமாள் வீதி உலா வருவார். ஒரு வாகனத்துலேயும் ஒரு வடிவத்தில் தான் பெருமாள் வீதி உலா வர்றாரு. அது மாதிரி காலையில் சிறிய சேஷ வாகனத்தில் கிருஷ்ணர் வேடத்துலையும், இன்றைக்கி சாயங்காலம் ஹம்ச வாகனத்தில் சரஸ்வதி தேவி வடிவத்துலையும் பெருமாள் வீதி உலா வர்றாரு. இது 2ஆம் நாளுங்க. அது 9 நாள் வரைக்கும் தினசரி பல சேவைகளில் பெருமாள் அருள் பாலிக்கிறாரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் காலண்டர் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வாகனத்தில் எத்தனை மணிக்கு இந்த வீதி உலா நடக்கும் அப்படிங்கிற தகவல் இதில் கொடுத்துருக்காங்க. கீழ திருப்பதியில் கொடுக்குற SST டோக்கன், அதுக்கப்புறம் ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை, அப்புறம் CRO ஸ்டேட்டஸ், இது மூணையும் நம்ம பார்க்கலாங்க. முதல்ல நம்ம கீழ திருப்பதியில் கொடுக்குற SST டோக்கன் நிலவரத்தை பார்க்கலாம். தினசரி இரவு 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்குது இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது கூட்டத்தை பொறுத்து, இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பொறுத்து அவங்க அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஸ்லாட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2 மணிக்கு ஓப்பன் பண்ணும்பொழுது 15,000 டிக்கெட் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் இன்றைக்கி எல்லா ஸ்லாட்டும் முடிஞ்சிங்க. அதாவது இன்றைக்கி 5ஆம் தேதி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரம்மோற்சவம் நடக்கிறதுனால இன்றைக்கி பகல்லே ஸ்லாட் போட்டு கொடுக்குறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்லாம் கொடுப்பாங்க. மத்தியானம் 3 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. மீதி டிக்கெட்டு மறுநாள் காலையில் 3 மணிலேருந்து 7 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ மறுநாள் காலையில் எந்த ஸ்லாட்டும் கொடுக்குறது இல்லைங்க. ஏதாவது ஒரு ஸ்லாட் மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லாமே முதல் நாளே கொடுத்து முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கொடுத்ததில் 4:30 மணிக்கு நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஈவினிங் உள்ள டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிச்சிங்க. இன்றைக்கி ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சு மறுநாள் காலையில் உள்ள ஸ்லாட், அதாவது நாளை காலையில் 6ஆம் தேதி உள்ள ஸ்லாட்டில் 1991 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000 டிக்கெட் தான் அவைலபிள் இருக்குங்க. இது நாளை காலையில் உள்ள ஸ்லாட்லேயே 2000 தான் இருக்குது. இன்றைக்கி உள்ளது எல்லாமே முடிஞ்சிருச்சு. TTDயில் இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. அதில் 2:15 அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்லாட்டில் எவ்வளோ டிக்கெட் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ இன்றைக்கி கொடுக்க போகிறோம், இது எத்தனை மணிக்கு என்னென்ன ஸ்லாட்டில் எவ்வளோ டிக்கெட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 5ஆம் தேதி காலைல 11 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க. 11லேருந்து 12, 1, 2, 3ன்னு இரவு 9 மணி வரைக்கும் ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க. வரிசையாக 11 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு உள்ள ஸ்லாட்டில் மொத்தம் 13,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2,000 டிக்கெட்டு நாளை காலையில் சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாளை காலையில் 6ஆம் தேதி 3 மணி ஸ்லாட்டில் 2,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. நாளைக்கு 2,000 டிக்கெட் மட்டும்தாங்க, அதிகமாக கொடுக்கல. அதுவும் 3 மணி ஸ்லாட்டில் மட்டும் 2,000 டிக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் 15,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் ஒரு 13,000 டிக்கெட்டும், நாளை காலையில் ஒரு 2,000 டிக்கெட்டும் சேர்த்து மொத்தம் 15,000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதையில் 2,500 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே போய் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி தான் ஸ்லாட் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து இரவு 6 மணி வரைக்கும் திறந்துருக்குங்க. நைட்டில் கிடையாது. அதுமாரி காலையில் 6 மணிக்கு முன்னாடியில் போக முடியாது. 6 மணி தான் திறப்பாங்க. நடைபாதை ஆரம்பிக்கிற இடத்துலையே ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க. ஒரு 10 கவுண்டர் இருக்கும். அங்கேயே சில டிக்கெட் கொடுப்பாங்க. அதுலேயே நம்ம ஆதார் கார்டை கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு மேலே ஏறலாம். போகிற வழியில் பாதியில் 1240 படியில் அந்த டிக்கெட்டை மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு போய் சாமி தரிசனம் பார்க்கலாங்க. இந்த நடைபாதைக்கு போகிறதுக்கு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காலையில் 4:30லேருந்து பஸ் இருக்குங்க. APSRTC பஸ்ஸில் பணம் கொடுத்து போகிறதுனாலும் போகலாம். இல்லை TTDயோட இலவச பஸ் அதில் போகலாம். இல்லை ஷேர் ஆட்டோ நிறையா போகுது, அதன் மூலமாக நீங்கள் போகலாம். இது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த ஸ்ரீவாரிமுட்டு நடைபாதையில் போகிறதுக்கு இன்றைக்கி உள்ள ஸ்லாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 2 மணிலேருந்து கொடுத்துருக்காங்க. 2, 3, அப்புறம் 7, 8, 9ன்னு ஒன்றுக்கும் 500 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 500 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2,500 டிக்கெட் தான் இன்றைக்கி அலாட் பண்ணிருக்காங்க. நேற்று 3,000 டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி 2,500 டிக்கெட்டு. பட் இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் சாமி தரிசனம் பார்க்கலாம். அதுக்கடுத்தது திருமலையில் உள்ள CRO ஸ்டேட்டஸ், அதாவது CROங்கிறது சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிற அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டருங்க. அது நேரடியாக போய் ரூம் எடுக்கிறவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர் இது. இதில் விடிய காலையில் 5 மணிக்கு இந்த கவுண்டர் திறப்பாங்க. இரவு 8 மணிக்கு இந்த கவுண்டர் திறந்திருக்கும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கவுண்டர் இடையில க்ளோஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் விடிய காலையில் நம்ம 5 மணி 6 மணிக்கு அங்கே இருந்தோம்னா கன்ஃபார்மாக நமக்கு ரூம் உடனடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இது அவங்க 2 மணிக்கு இந்த ஸ்லாட் கொடுத்து 2:10க்கு போட்டுருக்காங்க பாருங்கள். 2:10க்கு அவங்க இதை ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. 2:10க்கு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் 1000 ரூபா 1518 ரூம் எதுவுமே அவைலபிள் இல்லை.
அது இன்னும் எதுவுமே வெக்கேட் ஆகலை. அதனால் வெக்கேட் ஆகிடுச்சின்னா அடுத்தது திரும்ப அலாட் பண்ணுவாங்க. பட் 50 ரூமு 100 ரூமு 1156 ரூம், கிட்டத்தட்ட 1150 ரூம் அவைலபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. கோட்டாவும் அவ்வளோ இருக்குது. 5 மணி தான் கவுண்டர் திறக்கிறதுனால அது எல்லா டிக்கெட்டுமே எல்லா ரூமுமே அவைலபிள் இருக்குங்க. அது இப்போ முதல்ல வர 1150 பக்தர்களுக்கு இம்மிடியேட்டாக ரூம் கிடைக்கும். அது வர கொடுத்துட்டே இருப்பாங்க. 5 மணி கவுண்டர் திறக்கும்பொழுது அங்கே இருக்கிற பக்தர்கள் முதல்ல வர 1000 பக்தர்களுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரூம் கிடைக்கும். இந்த திருமலை பொறுத்த வரைக்கும் நேரடியாக தான் ரூம் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் விடிய காலில் வந்தீங்கன்னா உடனடியாக ரூம் கிடைக்கும். 5 மணி கவுண்டர் திறந்து அந்த க்யூவில் நின்று நீங்கள் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ½ ஹவரில் ரூம் அலாட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்தில் நீங்கள் நேரடியாக போய் ரூம் எடுத்துக்கலாம். இந்த சிஆர் ஆஃபீஸில் நம்ம வந்து பணம் கட்ட வேண்டிய வேலைலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம பேர், ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் இதை மட்டும் தான் கேட்பாங்க. எவ்வளோ நபர்கள் வராங்கன்னு கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்து வேலை தான். அங்கே ஒரு 300-400 பேர் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால் ட்ரை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி ரூம் எடுத்துங்க. நேரடியாக நீங்கள் ரூம் எடுக்கிற பட்சத்தில் விடிய காலில் போங்க, கண்டிப்பாக ரூம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தை பற்றியும் மற்ற டீட்டெயில்ஸை பற்றியும் தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்குங்க. அதை பற்றின தகவல்கள்லாம் தொடர்ந்து சேனலில் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.